பிரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை எல்லாரையும் இந்த வீடியோவில் பார்க்கறதுல ஆன்ட்டிக்கு ரொம்ப ஹாப்பி. சரி, எல்லோரும் கதை கேட்க ஆவலாக இருக்கீங்களா? கதைக்குள்ளே போகலாமா? சரி, நம்ம கதைக்குள்ளே போகலாம். இப்போ கவனமாக கேளுங்க, என்ன கதை சொல்ல போகிறேன்னு. இங்கே பாருங்கள், இது என்ன பார்க்குறீங்க? எறும்பு பார்க்குறீங்கள? எறும்பு ஒரு காட்டுக்குள்ளே அது பாட்டுக்கு ஃப்ரீயாக சுதந்திரமாக இருக்குது. இந்த எறும்பு வந்து ஒரு இடத்துல அப்படியே போயிட்டுருக்கு, நல்லா பசுமையாக, நல்லா அது பாட்டு ஃப்ரீயாக போயிட்டுருக்கு. போயிட்டுருக்கும்போது என்ன ஆச்சு, ஒரு தண்ணி இது ஒரு ரிவர் ஓடிட்டுருக்கு. அந்த ரிவரை கடக்கணும். அது வந்து சரி எப்படா போகிறது அப்படின்னு பார்த்துட்ருக்கு. சரி, அதுக்கு தண்ணியும் தாகமாக இருக்குது. சரி, இந்த தண்ணியில் கொஞ்சம் குடிப்போம் அப்படின்னு சொல்லி அது குனிஞ்சு இப்படி குடிக்கலான்னு பார்க்குது. கடைசியில் என்ன ஆச்சு, அது ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்கும்போது டக்குன்னு அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துருது. இங்கே பாருங்க, தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. ஐயோ, அதுக்கு என்ன பண்ணு, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு அது ரொம்ப சத்தம் போடுது. யாருமே அங்கே இல்லை. அதுக்கு ரொம்ப கஷ்டம், அப்படியே தத்தளிச்சிட்ருக்கு. ஐயோ, என்ன பண்ணன்னு தெரியலையே, ஏசப்பா எனக்கு யாராவது ஒருத்தங்களை அனுப்புங்க, காப்பாற்றுங்கன்னு சொல்லும்போது தத்தளிச்சுட்டு ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது. யாருமே அங்கே இல்லை. அந்த டைம் பார்த்து டவ் புறா ஒன்று பார்க்குது மரத்துலேருந்து. ஐயோ, இப்படி தண்ணியில் விழுந்து கஷ்டப்படுதே, நம்ம ஏதாவது ஒரு உதவி செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறா என்ன பண்ணுச்சு, அந்த மரத்தோட இலையை ஒன்று எடுத்து வாயில் வச்சுருக்கு பார்த்தீங்களா, ஒரு லீஃப் எடுத்து அதை வந்து அந்த தண்ணியில் அது தத்தளித்து வர்ற இடத்துல போடுது. அந்த லீஃபை போடுது பார்த்தீங்களா, அது பார்த்தாக்கா கரெக்டாக அந்த தண்ணியில் அது லீஃப்லவும் அந்த இலையில இந்த ஆண்ட் வந்து மெதுவாக அதில் இந்த புறா சொல்லுது, அந்த லீஃப் மேலே ஏறிக்க, நீ அதில் நீ தப்பிச்சு நீ கரைக்கு வந்துடலாம், நீ அது மேலே ஏறிக்க அப்படின்னு சொல்லி இந்த புறா சொல்லுது. உடனே அவள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த லீஃப் மேலே ஏறிடுச்சு எறும்பு. ஏறி அப்படியே நல்லபடியாக அப்படியே அதில் ரொம்ப நீந்தி நீந்தி மெதுவாக கரைக்கிட்ட வந்துருச்சு. அது பழச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம் அதுக்கு. ஆண்ட் வந்து எறும்பு வந்து புறாவுக்கு நன்றி சொன்னுச்சு. என்னோடய உயிரை நீ என்னை காப்பாற்றின, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொன்னுச்சு. அந்த டைம் பார்த்தா கொஞ்ச நேரத்துக்குள்ளே அந்த புறா அங்கிட்டுருக்கு. ஒரு வேடன் என்ன பண்ணுறான், புறா மேலே குறி வச்சிட்ருக்கான் ஏற விட்றதுக்கு. புறாவை இதை கில் பண்ணுறதுக்கு அவன் வந்து குறி பார்த்துட்ருக்கான். இதை எறும்பு பார்த்துருச்சு. உடனே என்ன பண்ணுச்சு, அவனோட காலை பிடிச்சி ஒரே பைட்டு, ஒரே கட்டி கடிச்சது. அப்போ தான் அவன் ஏற விட்றான். அவன் ரெடியாக ஆயத்தமாக இருக்க டைமு காலில் எறும்பு கடித்ததும் அவனுக்கு வலி தாங்க முடியல. அவன் வந்து ரொம்ப துடிச்சு போய் அவன் என்ன பண்ணான், இங்கே பாருங்க, அந்த ஆ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏற விட்டது வந்து அந்த ஏரம் வந்து டைரக்ஷன் மாறி போயிடுச்சு. அவனுக்கு வலி தாங்க முடியாமல் காலை பிடிச்சிட்டான். அந்த விட்ட ஏரோ அங்கே பாருங்கள், டவ் அங்கே இருக்குது, ஆனால் அதுக்கு கீழே வேறு சைடு போயிடுச்சு. கொஞ்சம் வலி தப்பி போயிடுச்சு. இல்லைன்னா அது நேராக கரெக்டாக அடிச்சிருந்தா புறா இறந்தே போயிருக்கும். அது புறா காப்பாற்றிருச்சு. எறும்பு வந்து அந்த வேடனோட காலை கடித்து அந்த அந்த அதை குறி பார்க்குற டைமில் காலை கடித்தனால அந்த குறி தவறி போயிடுச்சு. புறா வந்து காப்பாற்றப்பட்டுச்சு. அந்த புறா வந்து பார்த்துச்சு, எறும்பு தான் நம்மளை காப்பாற்றுனுச்சுன்னு சொல்லி எறும்புக்கு நன்றி சொன்னுச்சு. நம்ம இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இங்கே பாருங்கள், இந்த வசனத்தில் இதில் பார்த்திங்கன்னா இந்த அவங்க அப்பாவும் பிள்ளையும் சின்ன பிள்ளையில அவங்க குட்டி குழந்தையாக இருக்கும்போது செடி ஒன்று வளர்த்து தண்ணி விட்றாரு அவங்க ஃபாதர். அப்படி விட்டனால அவன் நினச்சி பார்க்குறான், ஒரு காலத்தில் அப்படி தண்ணி ஊற்றி வளர்த்தனால இப்போ அது பெரிய மரமாகி அவனுக்கு கல்யாணமாகி குழந்த பிறந்து அந்த குழந்தைக்கு அந்த மரத்தில் ஊஞ்சல் கட்டி விளாட்றான். அவன் நினச்சி பார்க்குறான், நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றி டேடி நமக்கு வந்து டேடி ஒரு செடி, சின்ன செடிக்கு தண்ணி ஊற்றி வளர்த்தாரு. அது இப்போ பெரிய மரமாகி இப்போ நம்ம பிள்ளைய அதில் வந்து ஊஞ்சல் கட்டி விளாட்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அவன் நினச்சி பார்க்குறான். இதை தான் வேதத்தில் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே இருப்பான். நம்ம நல்லதை விதைச்சா நல்லதை இருப்போம். நம்ம நல்லதே செய்யணும்.
மற்றவங்க நல்லதே செய்யணும். இதை தான் கலாத்தியர் பைபிளில் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நம்ம பார்க்குறோம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நம்ம நன்மை செய்யணும், மற்றவங்களுக்கு நன்மை மட்டும்தான் செய்யணும். இதுதான் நம்ம இங்கிலீஷ்லேயும் கலேஷியன்ஸ் 6 சாப்டர் 6 வேர்ட்ஸ் 7ல் பார்க்குறோம். எ மேன் ரேப்ஸ் வாட் ஹீ சோஸ். இதை தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? நம்ம எல்லாருக்கும் நல்லதே பண்ணணும். நம்ம நல்லதே பண்ணும்போது நம்மளோட வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும். சரிங்களா பிள்ளைங்களா? கேட்டிங்களா? அதை மாதிரி நீங்கள் செய்வீங்களா? உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யார் இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நெருக்கடியான டைமில் ஆண்டவர் உங்களுக்கு ஆட்களை ஏற்படுத்துவார். அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. நம்ம நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். ஓகே சில்ட்ரன், காட் bless யூ. நெக்ஸ்ட்டு நம்ம கதை சொல்லும்போது நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். சரியா? பாய் பாய், டேக் கேர்.